வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் புச்சிமா. நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல மற்றவங்க நம்மளை பத்தி தப்பா பேசும்போது, இல்ல நாம ஒரு தோல்வியை சந்திக்கும் போது, நம்ம அவ்வளவுதானா, நம்மளோட மதிப்பு இவ்வளவுதானா அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை சுத்திக்கிட்டே வந்துடும். ஆனா ஒரு சின்ன விஷயம் உங்க மதிப்பை எப்படி தீர்மானிக்கும்னு இன்னைக்கு ஒரு கதை மூலமா பார்க்க போறோம். இந்த வீடியோவோட முடிவில் உங்களை நீங்களே எவ்வளவு உயர்த்தி பார்ப்பீங்கன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு பெரிய கல்லூரி, அங்கே ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு பேராசிரியர். ஒரு நாள் அவர் ஒரு கருத்தரங்கு எடுக்க போறாரு. ஹால் முழுக்க மாணவர்கள் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. பேராசிரியர் மேடைக்கு வந்தாரு. வந்த உடனே தன் பாக்கெட்ல இருந்து ஒரு புதிய மொறுமொறுப்பான 2000 ரூபாய் நோட்டை எடுத்து மேலே உயர்த்தி காட்டினாரு. இந்த 2000 ரூபாய் நோட்டு யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டாரு. ஹால்ல இருந்த அத்தனை மாணவர்களும் கையை உயர்த்தினாங்க. எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு சத்தம் போட்டு சொன்னாங்க. பேராசிரியர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இருங்க, நான் இதை ஒருத்தருக்கு கண்டிப்பா தருவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த பேராசிரியர் அந்த புது 2000 ரூபாய் நோட்டை தன் கைக்குள்ள வச்சு நல்லா கசக்கினாரு. இப்போ அந்த நோட்டு உருகுலைஞ்சு கசங்கி போய் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் கேட்டாரு, இப்போ இந்த நோட்டு யாருக்கு வேணும்? இப்போதும் அத்தனை மாணவர்களும் கையை உயர்த்தி, கசக்கி இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு வேணும்னு சொன்னாங்க. பேராசிரியர் மறுபடியும் சிரிச்சாரு. இப்போ அந்த பேராசிரியர் அந்த நோட்டை தரையில போட்டு தன் காலால் நல்லா மிதிச்சாரு. இப்போ அந்த 2000 ரூபாய் நோட்டு கசங்கி அழுக்காகி மண்ணோடு மண்ணாகி போயிருந்தது. இப்போ மறுபடியும் கேட்டாரு, இப்போ அந்த அழுக்கான நோட்டு யாருக்கு வேணும்? மறுபடியும் அத்தனை கைகளும் மேலே உயர்ந்தன. அது அழுக்கா இருந்தாலும் அது 2000 ரூபாய் தான் எங்களுக்கு வேணும்னு சொன்னாங்க. இப்போ பேராசிரியர் ஒரு பிரமிப்பான பாடத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. மாணவர்களே, இப்போ நான் இந்த நோட்டை என்னதான் செஞ்சாலும் இதோட மதிப்பு குறையல. ஏன்னா இது 2000 ரூபாய்க்குங்கிறதோட அடிப்படை மாறல. அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையும் அப்படின்னு சொன்னாரு. நம்ம வாழ்க்கையில நாம சில நேரங்கள்ல தோல்வி அடைவோம். நம்ம மேல பழிச்சொற்கள் விழும். சமூகம் நம்மளை மிதிக்கும். நாம அழுக்காகுவோம். ஆனா அதனால நம்மளோட மதிப்பு ஒருபோதும் குறைஞ்சிடாது. யாரோ ஒருத்தர் உங்களை பத்தி தப்பா சொல்றதுனாலயோ, இல்ல ஒரு எக்ஸாம்ல நீங்க ஃபெயில் ஆனதுனாலயோ நீங்க பயனற்றவங்க ஆகிட மாட்டீங்க. அந்த 2000 ரூபாய் நோட்டுக்கு எப்படி தன்னோட மதிப்பு தெரியுமோ, அதே மாதிரி உங்க மதிப்பு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கு. அந்த திறமை கசக்கப்பட்டிருக்கலாம், இல்ல மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அது உங்களை விட்டு போகாது. நீங்க யாருன்னு நீங்க உணர்றதுல வெற்றி இருக்கு. கண்டிப்பா வெற்றி அதுல தான் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் டிப்ரெஷன்ல இருக்காங்க. என்ன யாருக்கும் பிடிக்கல, நான் எதுக்கும் லாயக்கில்லைன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க அந்த வைரத்தை விட விலை உயர்ந்தவங்க. சமூகம் உங்களை ஒரு புது நோட்டு மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் மதிக்கும்னு நினைக்காதீங்க. நீங்க அழுக்கானாலும் கஷ்டத்துல இருந்தாலும் உங்களோட உண்மையான மதிப்பு எப்போதுமே குறையாது. அந்த மதிப்பை தெரிஞ்சவங்க உங்களை தேடி வருவாங்க. தெரியாதவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க. அதனால விட்டு போறவங்களுக்காக கஷ்டப்படாம வரப்போறவங்களுக்காக நிம்மதியா சந்தோஷமா இருங்க.
அழுக்கான அந்த நோட்டை துடைச்சி எடுத்தா மறுபடியும் அது பழைய மதிப்புக்கு வந்துடும். அதே மாதிரி உங்க மேல விழுந்த கரைகளை உங்க உழைப்பால துடைச்சி எடுங்க. உலகம் உங்களை கொண்டாடும். தோல்வி வந்தா பயப்படாதீங்க. அது உங்களை செதுக்கிற ஒரு காலம்தான். மிதிப்பட்ட நோட்டு தான் வாழ்க்கையோட யதார்த்தத்தை சொல்லுது. தினமும் காலையில எழுந்து கண்ணாடி முன்னாடி நின்னு சொல்லுங்க, நான் யாருக்காகவும் என்னை விட்டுக் கொடுக்க மாட்டேன். நான் ஒரு வெற்றியாளன். உங்களை யாராவது எப்போதாவது குறைச்சி மதிப்பிட்டு இருக்காங்களா? அன்னைக்கு நீங்க எப்படி உணர்ந்தீங்க? கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. மதிப்பு எப்பவுமே நாம உருவாக்குறதுல மட்டும்தான் இருக்கு. நம்மள உருவாக்குறதுல இல்ல. நமக்கு யாரு மதிப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நாமளும் மரியாதை கண்டிப்பா கொடுக்கணும். நமக்கு மதிப்பு கொடுக்காதவங்கள நாம சைலண்டா கிராஸ் பண்ணி போகணும். காலம் அவங்களுக்கு பதில் சொல்லும். நிச்சயமாக இந்த உலகத்தில் எல்லாரும் ஒருவரை ஒருவர் சார்ந்துள்ளவர்களே. தனியாக யாராலும் நிச்சயமாக வாழ முடியாது. உங்களிடம் பகைத்து கொண்டால் மறுபடியும் உலகம் உருண்டை சுற்றி கொண்டேதான் இருக்கும். என்றாவது ஒரு நாள் அவர்கள் உங்களை தேடி மறுபடியும் வருவார்கள். அவர்கள் வரும்போது நீங்கள் இருந்த இடத்திலேயே அப்படியே சோர்ந்து இருக்காமல் உங்களுடைய உழைப்பை மென்மேலும் கூட்டி இன்னும் பெரிய இடத்தில் நீங்கள் போயிருக்க வேண்டும். அதே இடத்தில் நீங்கள் இருந்தால், இவன் அந்த இடத்தில் தானே இதற்கு முன்னும் இருந்தான், இப்பொழுதும் அந்த இடத்தில் தான் இருக்கிறான், அப்படி என்று ஏளனமாக பேசுவார்கள். நீங்கள் இருந்த இடத்தை இன்னும் பெரிதாக்கினால் அவர்கள் திரும்ப வரும்போது உங்களிடம் மரியாதையும் மதிப்பையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அவர்களே உங்களுக்கு தர வேண்டிய மரியாதையும் மதிப்பையும் தானாக தருவார்கள். அதுதான் உலகம். உலகத்தில் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் ஒருவரையே சார்ந்தில்லாமல் உங்களை நம்புகிறவர்களுக்கும் உங்களிடம் எதிர்பார்ப்பு இருக்கிறவர்களுக்கும் நீங்கள் உண்மையாகவும் நன்மையாகவும் இருங்கள். அதுதான் உங்களை மென்மேலும் உயர்த்தும். நீங்கள் வரும்போது உங்களை ஏளனப்படுத்தியவர்கள் தானாகவே தாழ்ந்து வருவார்கள். அதனால் நீங்கள் உங்களை ஏளனப்படுத்தியவர்களை நினைத்து வருத்தப்பட்டு அதே இடத்தில் தங்கிவிட்டால் அப்பொழுது அவர்கள் மேலே வந்து உங்களை இன்னும் ஏளனப்படுத்துவார்கள். அதனால் நீங்கள் இருக்கும் நிலையை இன்னும் பெரிதாக மாற்றிக்கொண்டால் நம்மளை கேலி செய்தவர்கள் கூட நமக்காக அடிபணிய ஒரு வாய்ப்பு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதுவே இன்று கூற வரும் பெரிய கருத்து. இந்த கருத்தில் உள்ள பயனை நீங்கள் அனைவரும் பெறுவீர்கள். இந்த சேனல்ல நான் இன்னைக்கு போட்டிருந்த இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த சேனல்ல உள்ள ஸ்டோரியை ஷேர் பண்ணணும்னு இருக்குதோ, இவங்களுக்கு ஷேர் பண்ணுனா இது பிரயோஜனப்படும் அப்படின்னு உங்க மைண்ட் சொல்லுதோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் பிரயோஜனப்படட்டும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும்.